வணக்கம் அண்ட் வெல்கம் டு Adobe Lightroom tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Adobe Lightroomல இருக்கக்கூடிய சில மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் Adobe Lightroomனா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய மேஜர் இன்டர்ஃபேஸ் அதாவது யூசர் இன்டர்ஃபேஸஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த யூசர் இன்டர்ஃபேஸஸை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மானிட்டரில் நான் Adobe Lightroomஐ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Adobe Lightroom ஓப்பன் ஆன உடனே அதில் இருக்கக்கூடிய மேஜர் ஆப்ரேஷன்ஸ் அதாவது மேஜர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி, டெவலப், மேப், புக், ஸ்லைட் ஷோ, பிரிண்ட் அண்ட் வெப். இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது லைப்ரரி. இப்போ இந்த லைப்ரரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லைப்ரரி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸை உங்களோட சிஸ்டம் அல்லது ஹார்ட் டிஸ்க் அல்லது ஆன்லைன் எங்கே இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லைப்ரரி. லைப்ரரி அப்படின்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் இமேஜஸ் இந்த லைப்ரரியில் இருக்கும். உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான இமேஜஸை இம்போர்ட் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைப்ரரியை கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களோட சோர்ஸ் ஃபைல் அதாவது உங்களோட சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அந்த சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ என்னோட சிஸ்டத்தில் நான் டியில் ப்ராஜெக்ட்ஸ், அதில் லைட்ரூம், அதில் லைட்ரூம்ங்கிற ஃபோல்டரில் இமேஜஸ்லாம் வச்சுருக்கேன். என்னோட எல்லா இமேஜஸையுமே நான் ராவாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரா மீன்ஸ் கேமராவில் கேப்சர் பண்ண உடனே அப்படியே வித்தவுட் எனி எடிட்டிங். ஓகே, ஸோ அந்த ரா இமேஜஸை நான் வச்சுருக்கேன். இந்த ரா இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செக் ஆல் கொடுத்துட்டு எல்லா இமேஜஸுமே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் எனக்கு சரியாக டிஸ்பிளே ஆகலைன்னா இமேஜோட வியூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் வியூ அதாவது 1:1 வியூ அல்லது காம்பினேஷன் ஆஃப் வியூ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை A to Z அதாவது ஃப்ரம் A to Z அந்த இதுலேயுமே இல்லைனா Z to A. நவ் பார்த்தீங்கன்னா இசட்லேருந்து A வரைக்கும் இருக்கும். ஓகே, டி. ஸோ அதே மாதிரி A to Z அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண டி வந்துடும். ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷார்ட் பை த ஃபைல் நேம். ஓகேவா? உங்களுக்கு சைஸ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு ரோவில் 3 இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ஒரு ரோவில் 6 இமேஜ் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி தம்பனல்ஸை நம்ம குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி அது மூலியமாக நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஆஸ் யூஷுவல் எல்லா இமேஜஸையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி எல்லா இமேஜஸுமே இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட எல்லா இமேஜுமே இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு, இம்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ மொத்தமாக எத்தனை இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கவுண்டிங்கில் தெரியுது. ஸோ மொத்தமாக என்னோடதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 இமேஜஸ் இருக்குது. ஓகேவா? 38 இமேஜஸ் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட இமேஜஸ் எல்லாமே இந்த டைம் லைன்லேயும் டிஸ்பிளே ஆகும், ஓவராலாகவும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு ஓவராலாக டிஸ்பிளே ஆகிறதுல வந்து நான் இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னா இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம். ஸோ டைம் லைனில் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைம் லைனில் இருக்கக்கூடியதில் நான் ஒரு பர்டிகுலர் இமேஜை சூஸ் பண்ண போகிறேன். For any images at reasonable image. Okay, so நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணி இதில் இனிமேல் நான் எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க லைப்ரரியில் அப்படின்னா நேவிகேட்டர் அப்படின்னு இருக்கும். அது என்ன நேவிகேட்டர் அப்படின்னா இந்த இமேஜில் உங்களுக்கு எந்த பகுதியை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நேவிகேட் அதாவது பர்டிகுலராக அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டுறதா நேவிகேஷன் விண்டோ. ஸோ உங்களுக்கு எந்த இடத்த நீங்கள் ஜூம் பண்ணி அல்லது மூவ் பண்ணி பார்க்கணுமோ அந்த இடத்த நீங்கள் நேவிகேஷன் டூல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஃபிட் அண்ட் ஃபில். ஃபிட்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் ஆகும். ஃபில் அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாகவும் அந்த இமேஜ் ஃபில் ஆகி இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூம் டு த ஃபோட்டோ அஸ் 100% அப்படின்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா ரேஷியோவில் உங்களோட இமேஜை டிஸ்பிளே பண்ணுறது. இப்போ 1:1ங்கிற ரேஷியோவில் உங்கள் இமேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ரேஷியோ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 1:8, 1:16, ஸோ 8:1. ஸோ இந்த மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி ஜூம் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நேவிகேஷன் மூலியமாக. ஸோ இங்கே சன், இங்கே ஸோ கிளாரிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 1:1 அந்த ரேஷியோவில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ 1:1ங்கிற ரேஷியோவில் நான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு நேவிகேஷன் எதுவும் தேவையில்லை. ஸோ நான் நேவிகேஷனை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஓகேவா?
ஸோ நேவிகேட்டர் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்லாக். ஸோ கேட்லாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸோட லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி பிஃபோராக வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் எடிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் நம்ம மொத்தம் எத்தனை ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம், 38 ஃபோட்டோஸ். அந்த 38 ஃபோட்டோஸோட கேட்லாக் தான் இதில் இருக்கும். கேட்லாக்னா அதில் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் காப்பீஸ், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது தான் கேட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்லாக் ஆல் சென்சைன்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்ஸ். இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இதெல்லாம் எடுத்தது, அப்புறம் உங்களோட கலெக்ஷன்ஸ் ஏதாவது கலெக்ஷனாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்லாக்ல இருக்கும். கேட்லாக் இஸ் நத்திங் பட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே கேட்லாக்ல பதிவாகியிருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர். ஸோ ஃபோல்டரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டர்ஸில் இமேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஃபோல்டருங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும். இந்த ஃபோல்டருங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு ஆஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் உங்களோட எந்த ஃபோல்டரில் உங்களோட இமேஜ் இருக்கோ நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நான் CD டிரைவ் தான் என்னோட சிஸ்டத்தில் வச்சுருக்கேன். ஸோ C and D டிரைவ்னு காட்டுது. ஸோ இந்த D டிரைவில் லைட் ரூமில் தான் என்னோட இமேஜஸ் வச்சுருந்தேன். அந்த இமேஜஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. டோட்டலாக 38 இமேஜஸ். ஸோ 38 இமேஜஸும் இதில் டிஸ்பிளே ஆகி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட கலெக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக் ப்ரொஃபஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கலெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். அந்த நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஐவி போயிருப்பீங்க. ஸோ ஐவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் நேம் ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோ காப்பீஸ் வச்சுருப்பீங்க. ஸோ ஐவி அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். பர்டிகுலர் டேட் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ். பப்ளிக் சர்வீஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரி இதில் வந்து சில இமேஜஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணியிருப்பீங்க. சில இமேஜஸ் நெட்லேருந்து டவுன்லோட் ஆகிருக்கும், சில இமேஜஸ் ப்ரௌஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸை நெட்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெட்டை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெட்லேருந்து டேரெக்டாக அந்த இமேஜஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பப்ளிக் சர்வீஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ரைட் சைடில் ஃபஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இமேஜை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸோட வேரியேஷன்ஸ், ஒவ்வொரு கலரும் எவ்வளோ வேரியேஷனில் இருக்குது, ஒவ்வொரு கலரும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒயிட் ஃபேஸ் இதில் வந்து ஒயிட் நிறையா இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ப்ளூ அண்ட் ரெட் அண்ட் எல்லோ, ஆரஞ்ச், பிங்க், இந்த மாதிரி கலர்ஸ், இந்தந்த கலர்ஸ் எங்கெங்கே இருக்குது, அது எவ்வளோவா மேஜராக ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஹிஸ்டோகிராம். ஓகேவா? ஹிஸ்டோகிராம் இஸ் அ கலர் காம்பினேஷன் ரெப்ரசன்டேஷன் விண்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராமுக்கு அப்புறம் குயிக் டெவலப். குயிக் டெவலப் இஸ் நத்திங் பட் டெவலப். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லைப்ரரியில் ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறீங்க, டக்குன்னு டெவலப் பண்ணி நீங்கள் உடனே அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா டெவலப்புங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு அதில் இருக்க ஆப்ஷன்ஸை பயன்படுத்துறதுக்கு பதிலாக லைப்ரரியிலே குயிக் டெவலப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ குயிக் டெவலப்பில் ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா டெவலப்பில் இருக்கக்கூடிய அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்கும். நீங்கள் ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் டெவலப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் குயிக் டெவலப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த குயிக் டெவலப்பில் சேவ்டு ப்ரீசெட் அப்படின்னு இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸை மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் என்ன ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டரை நான் இதில் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரீன் ஃபில்டர் போடுறேன். ஸோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் ஃபில்டரில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபர்தராக அதே இதில் வந்துடும். அடுத்தது லைட் ரூம் கலர் ப்ரீசெட். இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு டோன், அதாவது ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜோட கோல்டு டோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபர்தராக ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர்லேயே நான் இப்போ என்ன கொடுக்குறேன், ரெட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு ரெட் கலர் டோனிங் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ரீசெட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இதாகிடும். அடுத்தது ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஒயிட் பேலன்ஸோட வேலை.
ஸோ இப்போ ஆஷ் ஷாட், அதாவது ஃபோட்டோ எப்படி எடுத்தீங்களோ அந்த ஷாட்லேயே இருக்குது. ஸோ ஆட்டோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோ டோனில் நீங்கள் அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஆட்டோ டோன் இப்போ நான் ஒயிட் ஆன் பண்ணோன்னே நல்லா பிரைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜ் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும் நல்லாவே. அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எனக்கு இன்னும் நல்லா ஒயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எக்ஸ்போஷர் இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன்லே இந்த ஒயிட் டோன்லே உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல எவ்வளோ ஹீட்னஸ், அதாவது ஹாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் நல்லா டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுனா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணுறலாம். டிண்ட் அப்படின்னா அந்த இடத்தோட கூலிங் எப்படி இருக்க போகுது, ஸோ அதை வந்து ஒரு பிங்கியாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் டிண்ட் யூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி டிப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டோன் கண்ட்ரோல்லே எக்ஸ்போஷர், இது மூலியமாக நீங்கள் டோனை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், இந்த ஒயிட் கலரை ஜாஸ்தி பண்ணுறது அப்புறம் கம்மி பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் எவ்வளோ வேரியேஷன் தெரியணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் கலரை இம்ப்ரூவோ அல்லது டீப் ப்ரமோட்டோ பண்ணிக்கலாம். அடுத்தது கிளாரிட்டி, பிக்சரோட கிளாரிட்டி. அது என்ன கிளாரிட்டி அப்படின்னா நத்திங் பட் ஷார்ப்னஸ். எங்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ப்னஸ் தேவை அப்படிங்கிறத இந்த கிளாரிட்டியில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இமேஜஸோட ஷார்ப்னஸ் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போது உங்களுக்கு நீங்கள் ஆஸ் அ ஷார்ட்டில் எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இந்த மாதிரி பிளண்டடாக இருக்கும். இந்த இயர்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த டான்லாம் பாருங்கள், இந்த ஐயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணும்போது தெரியுதா உங்களுக்கு பிக்சர் எவ்வளோ கிளாரிட்டியாக டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ மினிமம் லெவல், இதுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட இமேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில சின்ன சின்ன ஒரு ஃபர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக ஒரு ஸ்பேசஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் இது பண்ணுறது தான் வைப்ரன்ஸ். ஸோ வைப்ரன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு வைப்ரன்ஸில்? ஸோ வைப்ரன்ஸை டீப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வைப்ரன்ஸ் கம்மியாயிடும். இட்ஸ் நத்திங் பட் இந்த வெளிச்சம் இங்கே தெரியும், நல்லா டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு, நல்லா ஒரு கிளாரிட்டியாக. ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு பேர் தான் வைப்ரன்ஸ். ஸோ ரீசெட் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃபோட்டோ எப்படி இருந்துச்சோ அந்த இமேஜ்க்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக் டெவலப்புக்கு அப்புறம் கீவேர்டிங். அது என்ன கீவேர்டிங் அப்படின்னா நத்திங் பட் நீங்கள் ஒரு இமேஜை ஆல்ரெடி வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த இமேஜஸ்க்கு சம் கீவேர்ட்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. அந்த இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இமேஜ் மாதிரி நான் ஏதாவது இமேஜ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த இமேஜுக்கு நான் சில நேம்ஸ் அண்டு சில ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அதை வந்து நான் கீவேர்டை டைப் பண்ணி அந்த இமேஜை நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கீவேர்டை நான் இதில் டைப் பண்ணும் மூலியமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த இமேஜை அந்த இமேஜ் மாதிரியே கன்வெர்ட் பண்ண முடியும். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தனோ அந்தந்த சேஞ்சஸ் வந்து இந்த இமேஜஸில் டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் அ கீவேர்டிங். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா கீவேர்டிங். அடுத்தது கீவேர்ட் லிஸ்ட். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரீஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது கீவேர்ட் லிஸ்ட்டில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன இமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புல்லு தான் இந்த இமேஜ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இமேஜஸோட டீட்டெயில்ஸ் தான் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதோட ஃபைல் ஃபார்மேட், அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ், அதோட கேப்ஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அதை யார் கேப்ஷன் பண்ணால், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அந்த டேட்டாஸில் பதிவாகி இருக்கும். ஓகேவா? ஸோ கமாண்ட் இஸ் நத்திங் பட் உங்களோட ரெப்ரசன்டேஷன் இஸ் கால்ட் அஸ் அ கமாண்ட். அடுத்து கீழே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி கிரிட் வியூ, எல்லா இமேஜஸையும் பார்க்குறதுக்கு சிங்கிள் வியூ, ஒரு இமேஜை மட்டும் பர்டிகுலராக பார்க்குறதுக்கு ரெண்டு இமேஜஸை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு இமேஜையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டி வியூ. ஸோ இந்த மாதிரி நான் மல்டி வியூ வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பீப்புள் என்ன அப்படின்னாக்கா அந்த பீப்புள் இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் வேணும். நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பீப்புளுக்கு அப்புறம் வந்து பெயிண்ட்டை பற்றி நான் வந்து அடுத்த ஆப்ஷனில் சொல்கிறேன். இது வந்து அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஷார்ட் அண்ட் பை A to Z or Z to A. ஸோ உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் ஆகணும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த இதில் அரேஞ்ச் ஆகும். அடுத்து ஷார்ட்டிங் கிரியேட்டேரியா, ஃபைல் டைப், ஃபைல் நேம், லேபிள் டெஸ்ட், பிக், ரேட்டிங் அடிப்படையில் எந்த அடிப்படையில் உங்களுக்கு இமேஜஸ் வந்து லைன் பை லைனாக மார்க் ஆகிருக்கணுங்கிறதான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? தம்பனில்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இமேஜஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இப்போ இவ்வளோ 38 இமேஜஸ் வந்துருச்சு. இந்த 38 இமேஜில் எனக்கு தேவையான இமேஜை நான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கீழேயும் இருக்கும், லைப்ரரி ஃபில்டரில் மேலேயும் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நீங்கள் மேப்லையும் பார்த்துக்கலாம், புக்கில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா லைப்ரரி ஃபில்டரில் எப்படி ஃபில்டர் பண்ணி உங்களோட இமேஜை சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட். ஸோ உங்களோட நேம், அந்த இதை என்ன ஃபைல் ஃபார்மேட் என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எடுத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். அது என்ன ஆட்ரிபியூட்ஸ்? ஆட்ரிபியூட்ஸ்னால் நத்திங் பட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்க்கு சில ரேட்டிங்ஸ் விழுந்திருக்கும். ஸோ அந்த ரேட்டிங் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்டார், எப்படி எந்த ஃபோட்டோவும் இல்லை. 2 ஸ்டார், அப்படி எந்த ஃபோட்டோவும் இல்லை. 3 ஸ்டார், அந்த ஃபோட்டோஸும் இல்லை. 4 ஸ்டார், அதுவும் எதுவும் இல்லை. 5 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து எதுவும் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டார் வேல்யூ. ஓகேவா? அடுத்து வந்தீங்கன்னா ஃப்ளாக். ஸோ 1 ஃப்ளாக் எதுக்கு கொடுத்துருக்கோம்? 2 ஃப்ளாக் கொடுத்துருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் டிஸ்பிளே ஆகியிருக்கு. அடுத்து 3 ஃப்ளாக்ஸ். ஸோ ஃப்ளாக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாகில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ளாக் இஸ் நத்திங் பட் என்ன, நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் கொடுக்குறது. அடுத்தது கலர். இப்போ எனக்கு ரெட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜ் எதுவும் இல்லை. ப்ளூ, க்ரீன், எல்லோ இல்லை. இப்போ ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணுறேன், அங்கேயும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து பர்பிள் கலர் செலக்ட் பண்ணுறேன், அங்கேயும் இல்லை. ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன், ஒயிட் கலரில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரே கலர் சூஸ் பண்ணுறேன், கிரே கலரில் இருக்கக்கூடிய இமேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸை வச்சும் நீங்கள் இமேஜஸை சூஸ் பண்ணலாம். ஸோ ரேட்டிங், ஃப்ளாக், கலர், இந்த காம்பினேஷனை வச்சு எப்படி இமேஜ் சூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். இது வந்து ஆட்ரிபியூட்டில் இருக்கக்கூடியது. அடுத்தது மெட்டா டேட்டா பேஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இயரில், ஃபார் எக்ஸாம்பிள் 2013 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2013 எந்த மந்தில் என்ன கேமராவில் லென்ஸ் யூஸ் பண்ணி எந்த லேபிளில் நீங்கள் அந்த இமேஜ் எடுத்தீங்களோ அந்த இமேஜை நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டேட்டா. அதாவது அந்த இமேஜோட டேட்டாவை நீங்கள் டைப் பண்ணுறது மூலியமா அந்த இமேஜஸை நீங்கள் உங்களோட லைட் ரூமில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா நன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா தேர் இஸ் நோ லிமிட். அதாவது எல்லா இமேஜஸுமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜஸை நீங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேணும்னா இந்த இமேஜில் டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணலாம். ஓகேவா? இந்த லைப்ரரியில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு தடவை நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லைப்ரரியில் உங்களுக்கு தேவையான இமேஜஸை எப்படியெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம், என்னென்ன கண்டிஷன்ஸில் நம்ம இம்போர்ட் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் டெவலப்பை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.